மக்கள் விடியல் ஆட்சின்றீங்க. இது விடியல் ஆட்சியா? இல்லை இது விடியல் ஆட்சியா? 10,000 பேருக்கு சோறாக்கி போட்டல, என் மனசு எப்படி வேதனை இருக்கும்? 55 பேர் வேலை பார்த்தாங்களா, அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும்? இது விடியல் ஆட்சியா? அந்த மனுஷன் ஓப்பன் பண்ணி வச்சார்ல, அந்த மனுஷனுக்கு தெரியாதா? நீங்க கேளுங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் போய் 3 நாள் ஆச்சு. நேற்று சாயந்தரம் குற்ற மலையில நானும் என் பொண்டாட்டியும் காலில் விழுந்து கேட்டோம். நீ போடா, அடிப்பேன், நான் திமுக, உனக்கு குன்றுவேன், உன்னால என்ன செய்ய முடியுமா செஞ்சுக்கடான்றாங்க. கட்டி வச்சு அடிப்போம்ன்றாங்க. அதுக்கான வீடியோ முதற்கொண்டு என்கிட்ட இருக்கு, எல்லாமே இருக்கு. என்னை கேவலப்படுத்துறாங்க, என் ஜாதியை பத்தி பேசுறாங்க, பல்லப்பேலை அப்படின்னு வைக்கிறாங்க, என்னை அவ்வளோ கேவலப்படுத்துறாங்க. இது அந்த தெருவுக்கே தெரியும். 3வது படிக்கிற அந்த தெருவில் அந்த 3வது படிக்கிற ஒரு பையன் கூட்டு சொல்கிறான், அண்ணே இவனை நம்பி வந்துட்டேனேன். ஆனால் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சு 4 மணிக்கு பந்தி பாத்திரம் கழுவி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், நீ இன்ன ஜாதிடா, உனக்கு நான் பணம் தர மாட்டேன்டா, உன்னை நம்பி நான் தெரியாமல் கொடுத்துட்டேன்டான்றாங்க. ஜாதியை பார்த்தா நீங்கள் சோறு சாப்பிட்றீங்க. விவசாயி என்ன ஜாதின்னு பார்த்தா நீ அரிசி வாங்கி திங்கிற? என்ன விவசாயி என்ன ஜாதின்னு பார்த்தா நீ பருப்பு வாங்கி திங்கிற? 55 பேரும் நீ உனக்கு உசிலம்பட்டிக்காரே, நீ உன் இதை திமுறை காட்டுற. அந்த ஒச்சுப்பால்ட்ட நேராக கேட்குறேன், அந்த திமுறை காட்டுற, உன் கட்சி பவரை காட்டுற. ஒரு பாமர மக்கள் இன்னைக்கு நான் தூக்க மாட்டு தொங்கிட்டேன்னா நீ என்ன செய்ய போற?